இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாத்த துப்பு இல்லாம உனக்கு ஆள தகுதி கிடையாதுயா. என்கிட்ட குடியா ஆட்சி, என்கிட்ட குடியா ஆட்சி. 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும், 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும். இது என்னால சாதாரணமா செய்ய முடியும். தென் மாவட்டங்கள் வளம் பெற வேண்டும், தொழிற்சாலைகள் தொடங்க வேண்டும். இவ்வளோ காலமா ஆண்டாங்களே, 60 வருஷமா ஆண்டுட்டு வராங்களே திமுக. இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பதில் சொல்வதற்கு எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. ஒரு ஆறு, வைகை ஆறு, எத்தனை பாடல்கள், எத்தனை வரலாறுகள். வைகை ஆறு, வைகை ஆறுனா அந்த வைகையை திருப்பி போட்டா கை வை. கை வைனா என்ன? அந்த வைகாத்துல கையை வச்சா அப்படியே தண்ணி அப்படியே இருக்கும், சுவையா இருக்கும், ருசியா இருக்கும். ஒரு காலத்துல கை வை. இன்னைக்கு நீ கை வச்ச பாரு, படை, சிறங்கு, சொறி எல்லாம் வந்துடும். நம்ம கல்லழகர் அதுல இறங்குறாரு, அதெல்லாம் இறங்குறாரு. கல்லழகர் கூட 5 லட்சம் பேர் நீங்க இறங்குறீங்க. இந்த வைகை ஆறு இன்னைக்கு இருக்கிற ஆறு என்ன இருக்கு? வெறும் சாக்கடை. சாக்கடை, சாக்கடைன்னா என்ன சாக்கடை? நீங்க குளிக்கிற தண்ணி சாக்கடை கிடையாது, அதை விட மோசம். அது வெளியில என்னால சொல்ல முடியல. இயற்கை கொடுத்த வரம், அது வரம். இயற்கை கொடுத்த அந்த வரம் வைகை. அந்த வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாத ஒரு ஆட்சியா அவங்களுக்கெல்லாம்? எதுக்கு அவங்களுக்கு ஆட்சி? எதுக்கு அவங்களுக்கெல்லாம் நிர்வாகம்? எதுக்கு உங்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் பதவி? இயற்கை கொடுத்த வரம் வைகையை காப்பாற்ற துப்பு இல்லாம உனக்கு ஆள தகுதி கிடையாதுயா. இந்த ஆறு நம் தாய்களுக்கு சமம். இதை பாதுகாக்க முடியல, அவ்வளோ சாக்கடை. அந்த இன்னைக்கு இந்த வைகை ஆத்துல நீ நடந்தா போதும், காலெல்லாம் கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், திடக்கழிவு, ரசாயன கழிவு, எல்லா கழிவுகளும் அந்த ஆத்துல தான் வருது. ஏன் இது நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியாதா? என்கிட்ட குடியா ஆட்சி. 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும், 6 மாதத்துல என்னால நிறுத்த முடியும். இது என்னால சாதாரணமா செய்ய முடியும். இதற்கு மனசு வேணும், தைரியம் வேணும். இப்ப இருக்கிற முதலமைச்சருக்கு மனசும் கிடையாது, தைரியமும் கிடையாது, எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. எவ்வளோ மோசமா, எவ்வளோ மோசமா. ஆனால் இன்னைக்கு திமுக முதலமைச்சர், திமுக அமைச்சர்கள், தேர்தல் வருது, பண மூட்டை எடுத்துட்டு வருவானுங்க தேர்தல் நேரத்தில். நீங்களும் எல்லா கோபத்தையும் மறந்துடுவீங்க. எலெக்ஷன் நேரத்தில் 500 1000 கொடுத்தா போதும், அதை வாங்கிப்பீங்க. வாங்கிட்டு சரிப்பா இவன் 2000 கொடுத்தான், இவன் இன்னும் 2000 கொடுத்தான், இவனுக்கு 2 ஓட்டு, அவனுக்கு 2 ஓட்டு. அதான் உங்க மனசாட்சி கேட்கலன்னு. அடுத்த நாள் டாஸ்மார்க் கடை திறந்து, அப்புறம் உங்க அடுத்த நாள் அதே கோபம் தான். ஐயோ தப்பு பண்ணிட்டோமே. நீங்க செய்யற தப்பு தான், நீங்க போட்ட ஓட்டு தான். நீங்க போட்ட ஓட்டால தான் இன்னைக்கு திமுக ஆட்சி நடத்துறாங்க. நீங்க போட்ட ஓட்டு தான் இன்னைக்கு தெரு தெருவா கஞ்சா விற்கிறாங்க. நீங்க போட்ட ஓட்டு தான் உங்க பிள்ளையெல்லாம் கெடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க போட்டு ஓட்டு தான் உங்க வீட்டுக்காரு, உங்க புள்ள, உங்க தாத்தா, உங்க பேர பிள்ளைங்க, சித்தப்பா, பெரியப்பாலாம் இன்னைக்கு சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க போட்ட ஓட்டு தான், பெண்கள் போட்ட ஓட்டு தான். இன்னைக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், பெண்களே, தாய்மார்களே, தயவு செய்து திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. இந்த தேர்தல் நமக்கு, உங்களுக்கு முக்கியமான தேர்தல், உங்களுக்கு முக்கியமான தேர்தல்.